ஓகே ஜியோ அண்ட் ஏர்டெல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பிளான்ஸ்க்கு எல்லாமே வந்துட்டு 12 to 25% ப்ரைஸ் ஹைக் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் ஹைக் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 3 அன்னையிலிருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேபிள் ஆக போகுது. ஓகே இந்த இமேஜ் வந்து பாருங்க. ஸோ இதான் நமக்கு வந்து ஜியோட நியூ பிளான்ஸ் அண்ட் ப்ரைஸ். தென் இந்த இமேஜ் வந்து பாருங்க. இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெலோட நியூ பிளான்ஸோட ப்ரைஸ். இந்த மாதிரி ப்ரைஸ் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 3க்கு அப்புறம் இருக்க போகுது. ஸோ ஆல்ரெடி நம்ம இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து வீடியோ வந்து போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டிஃபரெண்ட் டவுட் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். இது ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரோ, அந்த அன்லிமிட்டெட் ஃப்ரீ டேட்டா எப்போ கட் பண்ணுவாங்க ஜியோ? ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோட அன்லிமிட்டெட் 5G டேட்டா அதை பற்றி தான் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம அன்லிமிட்டெட் 5G டேட்டா எப்படி யூஸ் பண்ணிருக்கோம் நான் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ரீசார்ஜ் பிளான் ஒன்று இருக்குது. 239 வந்து மினிமம் ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து அன்லிமிட்டெட் 5G டேட்டா வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ ஜியோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா 2GB மேலே இருக்கிற எந்த பிளான் நீங்கள் சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் 5G டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புது பிளான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இருக்கிறதுலே கம்மி ப்ரைஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 350 ரூபா ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2GB டேட்டா வந்து கிடைக்கும் 28 நாளைக்கு. அந்த பிளான் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் 5G டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அந்த அன்லிமிட்டெட் 5G டேட்டா நமக்கு வந்து கட்டாக கிடையாது. 239 ரூபா கட்டணும் அப்படின்னா அன்லிமிட்டெட் 5G டேட்டா வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இனிமேல் நமக்கு வந்து 349 ரூபா அந்த பிளான் ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னா அன்லிமிட்டெட் 5G டேட்டா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் ஒன் 395 அதுக்கப்புறம் 1599. ஸோ இந்த ரெண்டு பிளானையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆமாம், நம்ம இந்த ரெண்டு பிளான் செக் பண்ணி பார்த்தோம். ரெண்டு பிளானும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இனிமேல் இந்த ரெண்டு பிளானுக்கு வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ண முடியாது. ஓகே 395 பிளான் வந்து ஒரு மோஸ்ட்டாக நிறைய பேர் சூஸ் பண்ணுவாங்க. காரணம் சொல்லி கேட்டால் இதில் வேலிடிட்டி தான் 84 நாள் வேலிடிட்டி வந்து கிடைக்கும். ஆனால் டேட்டா வந்து 6GB தான் வந்து கிடைக்கும். பட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேலிடிட்டிக்கு வேண்டி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. 5G அன்லிமிட்டடாக கிடைக்கும். பட் இந்த ரெண்டு பிளானும் நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகே நெக்ஸ்ட் ஒன், இப்போ 1 இயர்க்கு இப்போவே ரீசார்ஜ் பண்ணிட்டா 5G ஃப்ரீ டேட்டா கிடைக்குமா ப்ரோ? ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ஸ் எல்லாமே வந்துட்டு ஜூலை 3க்கு அப்புறம் தான் நமக்கு வந்து பார்த்தா ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நீங்கள் ஜூலை 3க்கு முன்னாடி என்னென்ன பிளான் ரீசார்ஜ் பண்ணாலும் நம்ம பழைய பிளான் தான். இப்போ நம்ம என்ன ரீசார்ஜ் பண்ணிருக்கோமோ அது அப்படியே வந்து கண்டினியூ ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா ஜியோட ஆனுவல் பிளான் உங்களுக்கு வந்து பார்த்தா 2999 ரூபா அது ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2.5GB ஒரு நாளைக்கு வந்து கிடைக்கும். வேலிடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 365 நாள் கிடைக்கும். இப்போ நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த 1 இயர்க்கு வந்து இதே பிரைஸ் தான். பட் இதே நீங்கள் ஜூலை 3க்கு அப்புறம் நீங்கள் இதை பண்ணீங்க அப்படின்னா 3599 ரூபா வந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தா ஜூலை 3க்கு அப்புறம் தான் இந்த ப்ரைஸ் ஹைக் எல்லாமே வருது. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மந்த்துக்கு எவ்வளோ டேஸ்க்கு போட முடியுமோ போட்டு வச்சுக்கோங்க. ஓகே நெக்ஸ்ட் ஒன், எஸ்டர்டே தான் 666 பிளான் 1.5GB டே ரீசார்ஜ் பண்ணேன். பட் இப்போ இந்த பிளான் வர அன்லிமிட்டெட் 5G ஜூலை 3க்கு அப்புறம் வருமா இல்லை ஸ்டாப் ஆகிடுமா ப்ளீஸ் சொல்லுங்க. முதல்ல சொன்ன மாதிரி தான் நீங்கள் ஜூலை 3க்கு முன்னாடி வந்து என்ன வேணால் பண்ணிக்கலாம். பழைய ப்ரைஸ் தான், அந்த ப்ரைஸ் அப்படியே இருக்கும். நீங்கள் என்ன ரீசார்ஜ் பண்ணீங்களோ ஒரு 6 மாதமோ 1 இயரோ அந்த பிளானுக்கு முடிகிற வரைக்கும் உங்களுக்கு பழைய அமௌண்ட் தான் இருக்கும். நீங்கள் ஜூலை 3க்கு அப்புறம் பண்ணீங்க அப்படின்னா புது அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஸோ கைஸ், இந்த கமெண்ட்ஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாலே உங்களுக்கு வந்து பார்த்தா ஓரளவுக்கு இந்த புது பிளான் பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஏர்டெல் பற்றி கேட்பீங்க. ஸோ ஏர்டெல் நமக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தா ஜியோட ஏர்டெல் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தியாக தான் வச்சிருக்காங்க. இந்த ஹைக்கு அப்புறம் இன்னும் கூட நமக்கு வந்து பிரைஸ் ஜாஸ்தியாக போகுது. ஸோ முடிஞ்சால் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ஸ்விட்ச் பண்ணி ஜியோக்கு வந்து வந்துருங்க. உங்கள் ஏரியாவில் பாருங்க நல்லா டவர் இருந்துச்சு அப்படின்னா ஜியோக்கு வந்துருங்க. ஏன்னா நமக்கு ஏர்டெல் விட ஜியோ நம்ம கம்மி பிரைஸ் தான் பிளான்ஸ்ல வச்சிருக்காங்க. ஸோ முடிஞ்சால் ஜியோக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணிருங்க. ஸோ ஏர்டெல் பற்றி பேச விரும்பல. இதே மாதிரி இன்னும் ஜியோட பிளான்ஸ் பற்றி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம ஆல்ரெடி வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. ஸோ இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நம்ம சேனலில் வந்து அடிக்கடி கவர் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே ரெட் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.